திருப்பத்தூரில் அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலி திருடிய நபரை தர்மடி கொடுத்து போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட தெற்கு முத்தப்பர் பகுதியில் ஸ்ரீதேவி கருமாரியம் நாளைமுள்ள நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இன்று கோவிலின் கேட்டை திறந்துவிட்டு பூசாரி ரவி அருகாமையில் சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர் யாரோ ஒருவர் கோவிலின் உள்ளே சென்று வருவதை பூசாரி பார்த்தார். பின்னர் அம்மனை பார்த்துள்ளார். அம்மனின் சேலை கலந்த நிலையில் உள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே பார்த்தபோது அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த 1/2 பவுன் தங்கத்தாலி 11 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். பூசாரி ரவி கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் மர்ம நபரை பிடித்து தர்மடி கொடுத்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் போலீசார் விசாரணையில் ராணிப்பேட்டை அடுத்த நெமலி பகுதியைச் சேர்ந்த முராஜ் என்பவர் திருடில் ஈடுபட்டு போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் நகர போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அம்மன் அணிந்திருந்த தங்கத்தாலை திருடிய நபருக்கு தர்மடி கொடுத்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ். இவன் உள்ளேருந்து வெளியே வந்தான். உள்ளேருந்து போய் இவன் யார் புது ஆடாக இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது புடவை முந்தானியெல்லாம் தள்ளி தூரமாக போயிட்டு இருந்துச்சு. முந்தானி நகை அந்த பித்தளை தாரெலாம் மேலே வந்துருந்துச்சு. சரி உள்ளே மாங்கல் நிற்குதா இல்லையா பார்க்கலாம். தங்கத்தாடி கை விட்டு பார்த்தா தங்கத்தாடி இல்லை, சரடோடு இல்லை, வெள்ளி சரடோடு. அப்புறம் நான் வெளியே கத்தின்னு வந்தேன். எப்போ தாலி அரைச்சின்னு போகிறான். அவனை பிடிங்க போன முடிஞ்ச அந்த தெருவுக்கு போயிட்டான். அவன் அங்கே போய்ட்டு 2 பேர் வந்து வளைச்சி பிடிச்சாங்க. நாய் வேறு வந்து குறைச்சிச்சு. அதையும் இது பண்ணிட்டு உள்ள சின்ன குளத்துக்காக ஓட்டான். சின்ன குளத்தாண்டு போய் நாங்கள் பிடிச்சோம். பிடிச்சி நிற்க வச்சிட்டாங்க. அங்கே நிற்க வச்சு போலீஸ் வர வச்சு ஒப்படைச்சோம் போலீஸ்.